ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே வித்தியாசமான படம் ஒண்ணா பார்க்க போறோம். இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு யார் செஞ்சது சரி தப்பு அப்படிங்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. படத்தோட கதையை பார்க்க போனோம்னா ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஏதோ ஒரு காரணத்துக்காக வெறுப்பு வர்றதுனால அவரை விட்டு வெளியே போறதுக்கு முடிவு பண்றாங்க. ஆனா அதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவரோட வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அவரை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆக்சிடென்ட்ல அந்த ரூமோட கதவு சாத்திரவே அவங்களால வெளியே வர முடியல. ஒரு கட்டத்துல ஹீரோவும் இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோயினும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தான் கண்ணு முன்னாடியே தன்னோட காதலன் இன்னொரு பொண்ணு கூட இருந்தா எப்படி இருக்கும், அதே போல அந்த ரூமை விட்டு அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா, ஹீரோ கூட்டிட்டு வந்த இன்னொரு பொண்ணுக்கு என்ன நடந்தது, இது எல்லாத்தையுமே நம்ப முடியாத ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்த படம் தான் தி ஹிடன் ஃபேஸ். ஏன் கூடவே நீங்களும் இந்த சூப்பரான படத்தை பாருங்க. என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அண்ட் வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஏட்ரியனை காட்டுறாங்க. அவர் வீட்டுக்குள்ள வரும்போது அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் பெலன் அப்படின்றவங்க அவருக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வச்சுட்டு போயிருக்காங்க. அதை அவரு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுல அவங்க, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், ஆனா இப்படியே என்னால தொடர முடியாது, அதனால நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன தேடி வரவேணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்து ஏட்ரியனும் மனம் உடைஞ்சு போயிடுறாரு. ஸ்ட்ரெஸ் அதிகமானதுனால அவரும் பார்ல போய் ரொம்பவே தண்ணி அதிகமா அடிச்சுட்டு அந்த பாரோட பார்க்கிங் லாட்ல ஒருத்தன் கூட சண்டை வர போடுறாரு. அடிப்பட்ட அந்த ஆளோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த சண்டையை தடுத்துட்டு அந்த ஆளை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த பார்ல வேலை செஞ்சு இருந்த ஃபேபியானா அப்படின்ற பொண்ணு ஏட்ரியனை காப்பாத்தி அவருக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சு தரேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லவே ஏட்ரியனோ ரொம்ப போதையில இருக்கிறதுனால ஃபேபியானா அவரை தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறா. அவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது அதுல ஓடுற ஒரு பாட்டுக்கு ஏட்ரியன் ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ற மாதிரி கையிலேயே வாசிக்கிறாரு. ஏன்னா அதுதான் அவரோட தொழில. ஃபேபியானாவும் ஏட்ரியனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில போதை தெளிஞ்சு எழுந்துக்கிற ஏட்ரியனுக்கு தான் எங்க இருக்கிறாருன்னு ஞாபகம் இல்ல. ஃபேபியானா அவர்கிட்ட, ஏன் நேத்து ராத்திரி அவ்வளவு குடிச்சிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்த, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஏட்ரியன் அதுக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டாரு. அவளுக்கு ஒரு குட் பை கூட சொல்லாம அங்க இருந்து அந்த ஆள் கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல ஏட்ரியன் தன்னோட ஆர்கெஸ்ட்ரா கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது அவரால் அந்த கிளாஸை கண்டினியூ பண்ண முடியல. ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருக்காரு. அன்னைக்கு ராத்திரி அதே பாருக்கு போன ஏட்ரியன் ஃபேபியானா கிட்ட நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கிறாரு. அவளும் அந்த விஷயத்த ரொம்ப பெரிய டீலாலாம் எடுத்துக்கல. அடுத்த சீன்ல ஏட்ரியன் ஃபேபியானாவை தான் வேலை செய்யற தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்து அவர் என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படின்றத சொல்லி காட்டுறாரு. கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் உண்டாகி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஏட்ரியனுக்கு முன்னாடியே அவ எழுந்துட்டு பல்லு வளர்க்கறதுக்காக பாத்ரூம்குள்ள இருக்கும்போது அந்த பாத்ரூம் சிங்க்ல இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி அவளுக்கு கேக்குது. அவளுக்கு என்னவா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அந்த வீடை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் அந்த வீட்டோட ஹால்ல ஒரு டேபிள்ல சில டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்ச மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா ஏட்ரியன் தான் இருக்க முடியாதுன்னு அவளுக்கு தெரியுது. இதை நோட் பண்ற ஏட்ரியனும் அவளை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக அவளை சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கார்டன்ல டீ சாப்பிட்டு இருக்கும்போது ஃபேபியானா ஏட்ரியன் கிட்ட, ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல எதுக்கு வீடு வாடகை எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு ஏட்ரியன், எனக்கு தனிமனம் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாம எனக்கு மன அமைதி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல இவரோட வீட்டுக்கு பிரான்செஸ்கோ பெர்னார்டோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போலீஸ்காரங்க தொலைஞ்சு போன அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்காக வராங்க. இந்த கேஸ்ல அந்த போலீஸ்காரங்களோட பிரைமரி சஸ்பெக்ட் ஏட்ரியன் தான். அதனால அவரோட வீட்டை அவங்க ரெண்டு பேரும் சோதனை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம பெலனை பத்தின நிறைய கேள்விகளை அவங்க கேக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏட்ரியனோட கார்டன்ல தேடிட்டு இருக்கும்போது ஏட்ரியனுக்கு செம்ம கடுப்பாகுது. அவர் என்னமோ பெலனை கொண்டு அவரோட கார்டன்ல புதைச்சா மாதிரி போலீஸ் அதை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபேபியானா கிட்ட அவர் சொல்றாரு. ஆனா அவருக்கு பெலன் வேற யாரு கூட வாழறதுக்காக இவரை விட்டு போயிட்டா அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் பெலனோட ஃபேமிலியை கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அங்க இருந்து எந்த ஆன்சரும் அவருக்கு வரல. அன்னைக்கு நைட்டு ஃபேபியானா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த வித்தியாசமான சத்தம் அவளுக்கு கேக்குது. அந்த நேரத்துல அந்த டப்ல இருந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அசையுது. பயந்து போன அவளும் இத பத்தி ஏட்ரியன் கிட்ட சொல்லும் போது கரெக்டா அவங்க வீட்டுல கரண்ட் கட்டாய் வருது. எப்பவுமே வெளியே இடி இடிச்சு மழை பெஞ்சா இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு ஏட்ரியன் சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் பெட்ரூம்குள்ள ஒன்னா இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ள ஏட்ரியனோட நாய் இருக்கு. இதனால சங்கோஜப்பட்ட ஃபேபியானாவும் அந்த நாயை வெளியே கூட்டிட்டு போக சொல்றா. அடுத்த நாள் ஃபேபியானா வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த பாருக்கு அந்த போலீஸ்காரர் வந்து சில கேள்விகளை கேட்டுட்டு இருக்காரு. எப்படி பெலன் தொலைஞ்சு போய் சில நாட்கள்லயே உனக்கும் ஏட்ரியனுக்கும் தொடர்பு ஏற்பட்டுச்சு, இந்த விஷயம் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்றான். ஆனா அதுக்கு ஃபேபியானா, நாங்க ரெண்டு பேரும் தற்செயலா தான் மீட் பண்ணோம், இது எதுவும் பிளான் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. மறுபடியும் அன்னைக்கு நைட்டு ஃபேபியானா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டப்ல இருந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு அவளோட உடம்பெல்லாம் புண்ணாயிடுது. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக அவ கண்ணாடியில பாத்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த பாத்ரூம் சிங்க்ல அதே சத்தம் வருது. ஏற்கனவே பயந்து போயிருந்த ஃபேபியானாவை அந்த நாய் திடீர்னு வந்து பயம்புறுத்துது. அந்த நேரத்துல அவ ஏட்ரியனோட பெட்ரூம்ல ஒரு கீ ஒளிச்சு வச்சிருக்கிறத பாக்குறா.
ஆரம்பத்துல அந்த கீ எதுக்கானதுன்னு தெரியாத அவ அத ஒரு நெக்லஸ் மாதிரி பண்ணி தான் கழுத்திலேயே போட்டுட்டு இருக்கா. மறுபடியும் வெளியே இடி இடிச்சு மழை பெய்யும் போது அந்த வீட்டுல கரண்ட் கட் ஆயிடுது. ஃபாபியானுக்கு தன்னை தவிர அந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கு. அதனால அவளும் அந்த வீட்டுக்குள்ள யாராவது வந்திருப்பாங்களோன்ற சந்தேகத்துல தேடி பார்க்க ஆரம்பிக்கிறா. மறுபடியும் அந்த நாய் கொலைச்சு ஃபாபியானாவை பயம்புறுத்திடவே அவளும் பயந்து போய் கீழே விழுந்து அந்த பியானோல தலையில அடிபட்டு மயங்கிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஏட்ரியனும் ஃபாபியானுக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்து அவளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கும்போது ஃபாபியானா அவர்கிட்ட எனக்கு இந்த வீட்டுல தனியா இருக்கிறதுக்கே பயமா இருக்கு, என்ன தவிர இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றா. நேத்து நடந்தது வெறும் ஒரு ஆக்சிடென்ட் தான், நீ அந்த நாயை பார்த்து பயந்து கீழே விழுந்த அவ்வளவுதான், மத்தபடி இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏட்ரியன் சொல்றாரு. நான் சொல்றதை நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபாபியானா ஏட்ரியனை கூட்டிட்டு பாத்ரூம்ல கூட்டிட்டு போய் அந்த சத்தத்தை கேட்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவளோட போதாத நேரம் அந்த நேரத்துல அந்த சத்தமே வரல. இதை பார்த்துட்டு ஏட்ரியன் ஃபாபியானா கிட்ட பலமா காத்து அடிக்கிறதுனாலதான் இந்த பைப்ல இருந்து சத்தம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஏட்ரியனுக்கு அந்த போலீஸ்காரங்க கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. அவங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியாத ஒரு பாடி கிடைச்சதாகவும் அது பெலனா இருக்கும்னு அவங்க சந்தேகப்பட்டு இவரை அடையாளம் காண்றதுக்காக கூப்பிடுறாங்க. அவரும் அந்த மார்ச்சரிக்கு போய் அந்த பாடியை பார்த்து இது பெலன் இல்லைன்னு சொல்லும் போது போலீஸ்காரங்களுக்கு இன்னும் தலை சுத்த ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப அவங்க பெலனை கண்டுபிடிச்சாகணும்ல, அதனாலதான். மறுபடியும் ஏட்ரியன் வீட்டுக்கு வரும்போது ஃபாபியானா மாடியில இருந்துகிட்டு யாருக்கிட்டயோ சாரி அப்படின்னு சொல்ற மாதிரி அவரு கேக்குது. அவரும் அவகிட்ட இப்ப யார்கிட்ட நீ பேசிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறதுக்கு நான் யார்கிட்டயும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் மழுப்பிடுறா. ஏட்ரியன் ஃபாபியானா கிட்ட இனிமே என் வாழ்க்கையில பெலன் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்படியே கேமராவை ஜூம் பண்ணி அந்த செவுத்துல இருந்த கண்ணாடியில காட்டுறாங்க. பெலன் ஆவியா நிக்கிற மாதிரி தெரியுது. கட் பண்ணா அப்படியே ஒரு பிளாஷ்பேக் கொண்டு போறாங்க. முதல்ல ஏட்ரியனும் பெலனும் சந்திச்சப்ப அவங்க உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஏட்ரியனுக்கு இப்ப புது வேலை கிடைச்சி அவர் வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னு சொல்லும் போது பெலனும் அவரோட கனவுக்கு தடையா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவ ஒத்துக்கிறா. அது மட்டும் இல்லாம ஏட்ரியனோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவ பாக்குறா. இத பார்த்த பெலனோ ரொம்பவே ஏட்ரியன் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுறா. கான்சர்ட் முடிஞ்ச உடனே ஏட்ரியன் எங்கன்னு அவ தேடிட்டு இருக்கும் போது ஏட்ரியன் அவரோட ட்ரூப்ல வேலை செய்யற வயலினிஸ்ட் வெரானிகா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறத அவ பாக்குறா. அப்ப பெலனுக்கு ஏட்ரியன் மேல ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஒருவேளை இவன் வெரானிகா கூட எதனா அஃபேர்ல இருக்கானா அப்படின்ற சந்தேகம் தான் அது. அடுத்த சீன்ல அவங்க வாடகைக்கு வர போற அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீடு ஒரு ஜெர்மன் லேடிக்கு சொந்தமானது. அவங்க அடுத்த வாரம் பெர்லினுக்கு போறதுக்காக இந்த வீடை வாடகை வர்றாங்க. ஆனா அதுக்கு அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் வைக்கிறாங்க. அவங்களோட நாயே இவங்க பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்றத அந்த கண்டிஷன். ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு குடி போயிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல பெலனோட சந்தேகம் அதிகமாகற மாதிரி ஏட்ரியனோட ஆபீஸுக்கு போகும்போது அவரோட ஆபீஸ்ல வெரானிகாவும் அவரும் பேசிட்டு இருக்கிறத அவ பாத்துடுறா. இப்போ பெலனுக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே வருது. ஏட்ரியன் ஒரு நாள் குளிச்சிட்டு இருக்கும்போது அவரோட போனை பெலன் திருட்டுத்தனமா நோண்ட ஆரம்பிக்கிறா. அதுல அவங்க ரெண்டு பேரும் சாட் பண்ணதெல்லாம் அவ பாத்துடுறா. இதனால ரொம்பவே சோகமான பெலனோ ஏட்ரியன் கிட்ட அந்த கால்ஸ் டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் பத்தி கேட்கும்போது அவளும் நானும் ஒரே இடத்துல வேலை செய்யறோம், அவ்வளவுதான், நீ தேவையில்லாம என் மேல சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத பெலனும் அவளை உடனே வேலையை விட்டு தூக்கும்படி சொல்லும் போது அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஏட்ரியனும் கோவமா போயிடுறாரு. ஒரு நாள் பெலன் அந்த ஜெர்மன் லேடி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் ஏட்ரியனை விட்டுட்டு போயிட்டாலோ இல்ல இறந்து போயிட்டாலோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை நீ தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜெர்மன் லேடியும் பெலனை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு சீக்ரெட் ரூம் அந்த ஜெர்மன் லேடி காட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு வேர்ல்ட் வார் 2 சோல்ஜர்ன்றதுனால அவரை தேடி யாராவது வந்தா அவரை ஒளிச்சு வைக்கிறதுக்கு இந்த ரூமை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரூமுக்குள்ள ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கு. அதே போல வெளியில இருந்து எந்த சத்தமும் உள்ள வராது, உள்ள இருந்து எந்த சத்தமும் வெளியே போகாது. ஆனா அந்த ரூமுக்குள்ள ஒரு கண்ணாடி இருக்கு. ஆனா அந்த கண்ணாடியில ஒரு பக்கம் தான் பார்க்க முடியும். அதாவது அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியே மட்டும் தான் பார்க்க முடியும். வெளியே இருந்து அந்த ரூமுக்குள்ள எதுவுமே தெரியாது. பத்தாவதுக்கு அந்த ரூம்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கிறத காட்டுறாங்க. வெளியில இருந்து யாரு பேசினாலும் அவங்க பேசுறது அப்படியே இந்த ரூமுக்குள்ள கேட்கும்னு சொல்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த லேடியும் பெர்லினுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த பொம்பளை சொன்ன பேச்சை கேட்டு பெலனும் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அவ தொலைஞ்சு போயிட்டா ஏட்ரியன் என்னதான் செய்வா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ரூம்குள்ள போக முடிவு பண்றா. அது மட்டும் இல்லாம அவளோட துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்புன மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது ஏட்ரியன் அந்த வீட்டுக்கு திடீர்னு வராரு. அவளும் பதட்டத்துல வேகமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள போகும்போது தவறுதலா அந்த ரூமோட கீ அவ கையில இருந்து கீழே விழுந்துடுது. அவளும் அந்த ரூமுக்குள்ள போய் தன்னைத்தானே லாக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ஏட்ரியன் பண்ற எல்லா விஷயத்தையும் அவ பார்க்க ஆரம்பிக்கிறா. ஏட்ரியன் அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப மனம் உடைஞ்சு போனதை பார்த்த பெலனும் ரொம்ப சந்தோஷமா வரா. ஏன்னா அவ பிரிஞ்சு போனா ஏட்ரியனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ன்றத அவ தெரிஞ்சுக்கிட்டா. சரி, நம்ம பாய் ஃப்ரெண்ட் நம்மள ரொம்ப லவ் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த ரூமை விட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டு அந்த சாவியை தேடும்போது அந்த சாவி அந்த பேக்ல இல்ல. ஐயோ, அந்த ரூமுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோமே நினைச்சுக்கிட்டு பெலனும் அந்த கண்ணாடி வழியா அடிச்சு பாக்குறா. ஏட்ரியனுக்கு எதுவுமே கேட்கல. அந்த ரூமும் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ன்றதுனால பெலன் எவ்வளவு கத்தினாலும் ஏட்ரியனுக்கு ஒரு துளி கூட கேட்கல.
போதாததுக்கு அவளோட போன்லயும் சுத்தமா சிக்னல் இல்ல, பத்தாததுக்கு சார்ஜும் காலி ஆயிடுச்சு. அவளும் கையில கிடைச்ச எல்லா சாவியும் வச்சு அந்த டோரை திறக்க ட்ரை பண்றான். ஆனா அது திறக்கவே மாட்டேங்குது. ஒரு சேர் எடுத்து அங்க இருக்கிற கண்ணாடி எல்லாம் உடைக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த கண்ணாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவளால உடைக்க முடியல. ஏட்ரியனும் அந்த வீடியோவை போலீஸ் கிட்ட கொடுத்து எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த ரூமுக்குள்ள இருந்து பெலன் எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்றா. அந்த ரூமுக்குள்ள அவளுக்கு ஒரு கேன் ஓபனர் கிடைக்குது. அதை வச்சு அந்த செவுத்த ஓட்ட போடலான்னு ட்ரை பண்றா. ஆனா அந்த ஐடியா எல்லாம் யூஸ்லெஸ்ஸா தான் தெரியுது. அவ ஒரு பெட்டிக்குள்ள கேன் ஃபுட் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு பசி தாங்க முடியாம அதை சாப்பிடலான்னு ட்ரை பண்ணும்போது பல வருஷமா அது அதுக்குள்ளே இருந்ததுனால அதெல்லாம் கெட்டு போயிருக்கு. அவ அதை கழுவுறதுக்காக டேப்பை திறக்கலான்னு திறக்கிறா. அதுக்குள்ள இருந்து துரு பிடிச்ச தண்ணி தான் வருது. பல வருஷமா அந்த டேப் எல்லாம் ஓபன் பண்ணாமலே இருந்துச்சு போல. நாட்கள் செல்ல செல்ல அவளும் வேற வழி இல்லாம அந்த சாப்பாடையே சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் ஏட்ரியன் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவகிட்ட ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி அவ பாக்குறா. இப்போ ஏட்ரியன் மேல கோவமான பெலனும் அந்த ரூமுக்குள்ள இருக்கிற ஒரு பைப்பை எட்டி உதைக்கும் போது அந்த பாத்ரூம் சிங்க்குள்ள தேங்கிட்டு இருந்த தண்ணி கொஞ்சமா கலங்க ஆரம்பிக்குது. இதனால அவ ஒரு கம்பி எடுத்து அந்த பைப்பெல்லாம் அடிச்சு அடிச்சு ஏட்ரியனோட கவனத்தை எப்படியாவது திருப்பலான்னு பாக்குறா. அவரும் அந்த தண்ணி மூவ் ஆனதை பார்க்காமலே போயிடுறாரு. மறுபடியும் பெலனும் அந்த செவுத்த ஓட்ட போட ஆரம்பிக்கிறா. அந்த ரூமுக்குள்ள இருந்த ஒரு டைனமோ சுத்தி சுத்தி தான் அந்த லைட் ஏரியா வச்சுட்டு இருக்காவ. திடீர்னு அந்த டைனமோவும் ஷார்ட் ஆகி வெடிச்சிடுது. இதனால அந்த ரூமுக்குள்ள அவ இருட்டுல தான் இனிமே இருக்கணும் போல. அப்பதான் அவளுக்கு அந்த டேப் வழியா வேற ஏதோ சத்தம் கேட்ட உடனே அவளும் அந்த கண்ணாடி வழியா போய் பார்க்கும்போது அப்பதான் அவளுக்கு தெரியுது ஏட்ரியன் வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு. இவதான் ஃபாபியானா. அவங்க ரெண்டு பேரும் அந்த பெட்ரூம்குள்ள ஒன்னா செக்ஸ் வச்சுக்கிறத பார்த்த பெலனும் கோவத்துல கதறி அழறா. அவளும் அந்த ஸ்பீக்கர்ல இருந்து வர சத்தத்தை கேட்க முடியாம காதை மூடிக்கிட்டு ஒரு மூலையில உட்காந்துக்கிறா. ஆனா அந்த ஸ்பீக்கர் சத்தத்தை நிறுத்துற மாதிரி தெரியல. அடுத்த நாள் காலையில ஃபாபியானா அந்த பாத்ரூம்குள்ள அந்த ட்ரெயின்ல ஏதோ சத்தம் கேட்டு நோட் பண்றத பெலனும் நோட் பண்ணிடுறா. பெலனும் விடாம அந்த டாப் வழியா கத்திக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல அந்த செவுத்துல ஓட்டையும் போட்டுட்டு இருக்கா. கடைசியில பார்க்கும்போதுதான் தெரியுது அந்த சிமெண்ட் எல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு இரும்பு கதவு இருக்கு. இப்போ அவ ஃபாபியானாவை எப்படியாவது கவனிக்க வைக்கணும்ன்றதுக்காக அந்த டாப்ல இருக்கிற வால்வெல்லாம் நோண்டிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஃபாபியானாக்கு அந்த ரூமோட சாவி கிடைக்கிறத நோட் பண்ண பெலனும் எவ்வளவா அலப்பற பண்ணி அவளை கூப்பிட ட்ரை பண்றா. ஆனா ஃபாபியானாக்கு சுத்தமா எதுவுமே கேட்கல. அவளோட கண்ணு முன்னாடியே ஃபாபியானா அந்த சாவியை செயின் மாதிரி கழுத்துல போட்டுக்கிறா. அவளோட இடத்துல நம்ம இருந்தா எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல தான் ஏட்ரியனுக்கு அந்த போலீஸ்காரங்க கிட்ட இருந்து ஒரு பாடி கிடைச்சிருக்குன்ற மாதிரி ஒரு போன் வருது. இதனால ஃபாபியானாவும் பெலன் இறந்து போயிட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கா. ஃபாபியானா மறுபடியும் அந்த தண்ணி நகர்தான்றதை டெஸ்ட் பண்றதுக்காக அந்த பாத்ரூம் சிங்க்ல ஃபுல்லா வாட்டர் நிரப்பிடுறா. இப்போ அவன் அந்த தண்ணியை பார்த்து ஸ்டார்ட்னு சொல்றா. அதே நேரத்துல பெலனும் அந்த பைப்பை போட்டு டமால் டமால் அடிச்ச உடனே அந்த தண்ணி நகருது. அவ ஸ்டாப்னு சொல்லும் போது பெலனும் அதை அடிக்கிறத நிறுத்திடுறா. அதே நேரத்துல வாட்டரும் நகராம நின்னுடுது. இத பார்த்த ஃபாபியானாக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. அவ ஏதோ இந்த வீட்டுல பேய் தான் இருக்குன்னு நினைச்சுக்கிறா. ஆனா பெலனுக்கு இந்த ரூம்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும்ன்றது மட்டும் தான் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. மறுபடியும் அந்த பாத்ரூம்குள்ள வர ஃபாபியானாவும் இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு சொல்லி பெலனோட பேரை அவ சொல்லும் போது பெலனும் விடாம அந்த பைப் அடிக்கிறா. அந்த தண்ணி நகருது. அப்பதான் ஃபாபியானாக்கு ஒரு விஷயம் புரியுது. பெலன் இந்த செவுத்துக்கு பின்னாடி தான் எங்கேயோ இருக்கான்றது. அதுக்கப்புறம் ஃபாபியானாவும் அந்த ரூமுக்குள்ள இருந்த அந்த சீக்ரெட் டோரை கண்டுபிடிச்சிடுறா. அதுல இருந்த சாவி ஓட்டைய பார்த்துட்டு தான் கழுத்துல இருந்த சாவி எடுத்து அதை போட்டு திறக்கிறா. திடீர்னு அவ அதை திறக்காம நிறுத்திட்டு மறுபடியும் கீயை வெளியே எடுத்துடுறா. அவ இப்ப ஏட்ரியனோட வாழ்க்கையில தான் மட்டும் தான் இருக்கணும்ன்றத முடிவு பண்ணிட்டு பெலன் அந்த ரூமை விட்டு திறந்து விடாம அந்த கதவை இழுத்து மூடிட்டு போயிடுறா. அந்த நேரத்துல தான் ஃபாபியானா அந்த கண்ணாடியை பார்த்து சாரின்னு கேட்கும் போது தான் கரெக்டா ஏட்ரியன் அந்த ரூமுக்கு வராரு. இந்த சீன் தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. நீ யாருகிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கன்னு கேட்டத அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு போறத பார்த்த பெலனும் கதறி கதறி அழறா. ஒரு நாள் அந்த போலீஸ்காரரு ஏட்ரியனை சந்திச்சு பெலன் காணாம போனதுக்கு நீ தான் எனக்கு காரணம்னு கண்டிப்பா தெரியும். அதே போல ஃபாபியானாக்கு எதனா நடந்தது நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஃபாபியானாக்கு மண்டக்குள்ள பெலனை உள்ள வச்சு அடைச்ச அந்த விஷயம் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் மேல கொஞ்சம் இறக்கப்பட்ட ஃபாபியானாவும் அவகிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணும்போது ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த ஆன்சருமே வரல. இப்போ ஃபாபியானாக்கு மனசு ஃபுல்லா குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதே நேரத்துல உள்ள இருந்த பெலனுக்கு என்ன ஆச்சுன்னா அவளுக்கு தெரியல. எப்படியாச்சும் அந்த ரூம் விட்டு வெளியே வரணும்ன்றதுக்காக அந்த பெட்ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு வேற ஒரு ரூமுக்கு ஃபாபியானா ஷிஃப்ட் ஆயிடுறா. இதை பார்த்த ஏட்ரியனும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. ஏன்னா அவரை கேட்காம எதுக்கு இந்த பொருள் எல்லாம் இந்த ரூம்ல எடுத்துட்டு வந்தான்றதுக்காக. அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுக்கு வர போலீஸ்காரரும் பெலன் சந்தேகப்பட்ட மாதிரி ஏட்ரியனுக்கும் அந்த வயலினிஸ்டுக்கும் தொடர்பு இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோஸை ஃபாபியானா கிட்ட கொடுக்குறாரு. இதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போன ஃபாபியானாவும் பெலனை அந்த ரூம்ல இருந்து காப்பாத்துறதுக்காக அந்த டோரையும் திறந்து விடுறா. அதே நேரத்துல ஏட்ரியனும் பிஸியா ஒரு கான்சர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வீட்டுல என்ன நடக்குதுன்ற எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. அந்த ரூமை திறந்த ஃபாபியானாவும் மெதுவா அந்த ரூமுக்குள்ள போய் பாக்குறா. அந்த ரூமுக்குள்ள ஒரு கட்டில்ல உடம்பு சரியில்லாம பெலன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஃபாபியானாவும் அவளை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றா. அப்போ திடீர்னு கண்ணை முழிக்கிற பெலனும் ஒரு பாட்டில் எடுத்து ஃபாபியானா தலையில உடைச்சிட்டு அவ கையில இருந்த அந்த டோரோட கீயை எடுத்துக்கிட்டு ஃபாபியானாவை உள்ள போட்டு பூட்டிடுறா. அவ அந்த கீயை ஏட்ரியன் பாக்குற மாதிரி பெட்ரூம்லயே வச்சுட்டு முடிஞ்சா ஃபாபியானாவை காப்பாத்திக்கடா அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற ஒரு பிக்சரை வேற அந்த கண்ணாடியில ஒட்டிட்டு அவங்கடா நீங்களும் உங்க லவ்னு சொல்லி பீச்சில் போய் அமைதியா உட்காந்துடுறா.
பண்றா. கட் பண்ணா அந்த கேமராவை அப்படியே அந்த கண்ணாடி ஜூம் பண்ற மாதிரி காட்டுறாங்க. உள்ள இருந்து ஃபாபியானா அந்த கண்ணாடியை அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் எப்படி இருந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறது மூலமா என்னோட வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். அப்பதான் உங்களை மாதிரி நிறைய ஆடியன்ஸ் இந்த வீடியோவை பார்த்து பலனடைவாங்க. மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.